வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பில் புதிதாக 36 படகுகள் வாங்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலம் நெருங்கும் நிலையில் கடந்த திங்கட்கிழமை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் வெள்ளம் ஏற்பட்டவுடன் அரசு இயந்திரம் எவ்வளவு விரைவாக செயல்பட வேண்டுமோ அவ்வளவு விரைவாக ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்றும், அதற்கு ஏற்ப தேவையான நீர் இறைக்கும் இயந்திரம், மர அறுப்பான்கள், ஜேசிபி படகுகள் போன்ற கருவிகள் தாழ்வான பகுதிகளின் முன்கூட்டியே நிறுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பில் புதிதாக 36 படகுகள் வாங்கப்பட்டுள்ளது. அதில் மண்டலம் 3க்கும் 1 படகும், மண்டலம் 14ற்கும் 2 படகுகளும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மீதமுள்ள படகுகள் மற்ற மண்டலங்களுக்கு வழங்கப்படவுள்ளது. மாணவர்கள் ஆர்வத்தால ஏரி, குளங்கள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று விளையாடுறதுல உயிரிழப்புகள் ஏற்படுது. இதை தடுக்க பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் உரிய அறிவுரைகளை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். வெள்ளம், புயல் போன்ற பேரிடர்களில் தகவல் தொடர்பு, மின்சார வசதி போன்ற அத்தியாவசிய சேவைகள் முடிந்தவரை தடையின்றி வழங்கப்படணும். பாதுகாப்பான குடிநீர், பால், உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்யணும். வெள்ளத்தால் நோய் தொற்று ஏதும் ஏற்படாமல் இருக்க உரிய சுகாதார சேவை மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கணும். அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றினா மட்டும்தான் இது உறுதி செய்ய முடியும். பேரிடர் மேலாண்மையில் தன்னார்வலர்களது பங்கும் மிகவும் அவசியமானது. எனவே தேடல், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வலர்களோடு இணைந்து பணியாற்ற முறையான செயல் திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் உருவாக்கணும். எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அதில் ஈடுபடுகிற அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஓரணியாக நின்னால், அப்படி செயல்பட்டால் அதில் வெற்றி என்பது 100 விழுக்காடு சாத்தியம். பருவமழையால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு பொதுமக்களின் துயதுடைக்க அரசு நிர்வாகம் மொத்தமும் ஓரணியாக நின்று செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று கூறி என் உரையை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.